கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு அப்பாவுக்கு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு அப்பாவுக்கு தன் மகளை பார்த்தோன்னே இனம் புரியாத ஒரு பாசம் ஏற்படுது. கரெக்ட் தானே? இப்போ அந்த பொண்ணு போய் யாருன்னா போய் எங்கள் அப்பா நீயும் அப்பாவை பாருன்னு சொல்லுவா? சொல்லலாம், சொல்ல முடியும், வரும், வராது. ஏன்? அது அப்பா புள்ள உறவு, குரு சிஷியன் உறவு கூட வித்தான், எல்லாருக்கும் வராது. புரியுதா நான் சொன்னேன்? அப்பா பொண்ணு உறவு விட ரொம்ப மேன்மையானது குரு சிஷிய உறவு, அது எல்லாருக்கும் வராது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் அவங்களுக்கு ஏன் வரலன்னு கேட்கவே கூடாது. அது எந்த பர்சனல், அதுதான் பர்சனல். இப்போ சொல்ல தெரிலன்றல்ல, அதுதான் பர்சனல். பர்சனல்னால் என்னன்னா, ஏதோ எனக்குள்ளே நடக்கும், ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது பேர் தான் என்ன, அது எனக்கு மட்டும்தான், அது வேறு யாருக்கும். அது எனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும், அது என்னவோ அந்த எங்கள் அம்மா செஞ்ச கூழ் எனக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல்லாம் நிறைய இருக்கும், ஆனால் எங்கள் அம்மா செஞ்சது பொன்னாடியோட வர சொல்லி மாட்டிப்பான். இது பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்கு இது பையனுக்கு, ஆண்களுக்கு இது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லைன்னுவான். அது அம்மா இல்லையே, அம்மா செய்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த அம்மாவும் அந்த கூட ஒன்றாயிட்டாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல, ஆற்றுல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட, அப்படி தானே? இப்போ அந்த படம் என்கிட்ட கொடுத்தா என்ன ஆவான்? கந்தை, குப்பை, அழுக்கு, வேஸ்ட் மெட்டீரியலு கீழே தரையை வச்சு கூட துவைச்சிடுவேன். ஆனால் அவனுக்கு புரியுதா? ஆமாம், அவன் போய் கேட்கலாமா, என் புடவை பார்த்தா ஏன்டா எங்கள் அம்மா ஃபீலிங் உனக்கு வரலன்னு கேட்டால் நியாயமா? ஏன்? அவனும் அந்த அந்த வாசனை இருக்கும் அந்த புடவையில், தொட்டில் கட்டி ஆடு, அப்படி தானே? பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், அவ்வளோ பெருசு அவனுக்கு அந்த புடவை. நமக்கு மற்றவங்களுக்கு புரியுதாண்ணா சொல்லிட்டு? அதனால் என்ன எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதே நிலையாக இருக்க போதான்னு பாரு, எனக்கு தெரியாது. இப்போது உனக்கு பிடிக்கும், அதான் சொல்கிறேன், ஆபத்தாக மாறிட்டோம் ஒரு நாளைக்கு. நீ தான் வாசனை பிடிக்குன்னு சொன்னேன், இந்த ஜெட்டி வச்சுக்கினாங்கன்னா அவன் நிலமை தப்பாக போய்டும். அசிங்கமாக இப்போ அசிங்கமாக பேசுகிற மறந்துவானு. இப்போ டக்குன்னு யாரா கமெண்ட் கூட போடுவாங்க, நான் பார்க்கறதில்ல, திட்டிடுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க, திட்டு நிற்பாங்க. நல்லா தானே இதே, ஏதோ ஒன்று பார்க்குறான்ல, சப்ஸ்கிரைபர் பார்க்குற இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கவுண்ட் ஆகுதா இல்லையா? அந்த லூஸுக்கு தெரியல, இவனெல்லாம் ஏன்னா நம்ம பார்க்கணும் விட்டு போயிடணும்ல, தெரியல. கமெண்ட் வரையாது, கமெண்ட் எதனோடனே என்ன பண்ணோன்னா இது அது எவனா கமெண்ட் எதனாலும் எனக்கு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சவன் கமெண்ட் எதனா இவனுக்கு தெரிஞ்சவங்களாம் நோட்டிஃபிகேஷன் போவோம், லைவில் இவர் பேசிக்கிறாருட்டு. இப்படித்தான் இது பார்க்குறோம், நோட்டிஃபிகேஷன் பார்க்குறவங்க அதிகமாகிடும். உனக்கு என்ன ஆகுதோ இல்லையா, நீ பாருங்க கம்பெனி ஸ்டேட்டஸில் வச்சுரு, அவங்களுக்கு எதனா ஆனால் ஆகட்டும், ஆவகாட்டி யார் பிரச்சனை இது? அது அவங்க பிரச்சனை. என்ன பண்ணுறது, அவங்க திட்டினா மட்டும் எத்தனை இங்கே போட்டுறது? ஏன் எப்பவுமே போட்டுனுக்கிறேன்னா கூட அப்போ அது உனக்கு தேவையில்லாத வேலை. திட்டுறவங்க எல்லாமே என்ன தான் பண்ணிப்பானுங்க, தூட்டுறவன் தூட்டின்னு தான் இருப்போம், போட்டுறவன் போட்டின்னு தான் இருப்பான். ஏன்? அவனுக்கு அதான் தெரியும். அதனால் எனக்கு உன்னாண்டா ஆகிற மாதிரி எல்லாருக்கும் ஆகணும்னு நினைக்கிறது மாபெரும் குற்றம். தேவைகள் வேறு, ஒருத்தருக்கும் தேவைகள் வேறு. மாட்டுக்கறியே ஒரு சண்முகம்னு ஒருத்தர் விற்பார். நான் சின்ன போயிட்டு இருக்கும்போது எங்கள் தெருவில், எங்கள் தெருவுக்கு அவர் ரொம்ப நாளாக வராமே இருந்தார். எங்கள் தெருவுக்கு அங்கே எல்லாருமே பறையருங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். ஆனால் அந்த தெருவோட செட்டப் எப்படி இருக்குன்னா, நேராக போனால் நீட்டாக பெருமாள் கோயில் இருக்கும். டெய்லியுமே காலையில் கோலம் போடும். கிராமம் அது, இப்போ தான் மாறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தார ரோடெலாம் போட்டாங்க. காலையில் ஒரு 5-6 மணிக்கு எங்கள் தெருவுக்கு நான் வந்தேன்னா பலவிதமான கோலங்கள் இருக்கும். கோலம் பார்க்க போய் நான் வேறு வேலைலாம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இருந்தால் நிமிந்தால் பார்க்குறது, இதெல்லாம் ஒரு வேலை வயசில். இப்போ போகிறது இல்லை, அதனால் நான் போகிறதும் இல்லை. இல்லை, ஒருவேளை நான் போனால் போடுவாங்களோ என்னவோ தெரில. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? எல்லாருக்கும் தேவை இல்லை. ஏன் அந்த கறியை அவர் விற்கலைன்னா, அவராக நினச்சினார் அங்கே சேல்ஸ் ஆகாதுன்ட்டு. அப்புறமா இவங்க தாங்கிறாங்க, எங்கே போனாலும் அந்த பூவரசம் இலையில் வச்சு கறியை இன்னொரு பூவரசம் இலையை வச்சு விற்பார். கூறு 3 கூறு 5 ரூபா அப்படிலாம். நான் சொல்கிறது அந்த காலத்தில் ரொம்ப, இப்போ அது மாதிரிலாம் விற்கிறது இல்லை. வண்டியிலலாம் எடுத்துனேன் இப்போமா
இலையில வச்சு விற்கிறார். இப்போ அவர் வரமாட்டார். ஆல்மா தெரிஞ்சிட்டு வந்தார். ஆல்மா எங்கள் சொந்தக்காரர் அவர், எங்கள் மாமான்னு கூப்பிடுவேன் நான். அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் இல்லை. இப்போயே கூட இது மாதிரி டக்குன்னு மாட்டுக்கறியால் பத்தியா பத்தியா அவன் பரப்பையன்னு எப்படி சொல்கிறான், பச்சையாகவே சொல்கிறான். பத்தியா அங்கே நம்ம நாய்க்கர் போகலாமான்னுவான். நீ நாய்க்கர் ஆகிட்ட நான் என்ன பண்ணுறது டக்குன்னு? ஒரு நாய்க்கருங்களாம் ஒன்று டக்குன்னு சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சோன்னா வா நம்ம போனால் அங்கே குருவா என்னன்னு புக்கு படிப்பாங்க. அப்புறமா நாய்க்கருங்களாம் இங்கே இருக்கிற நாய்க்கரை கூப்பிடுவாங்க. அப்புறமா இங்கே இருக்கிற நாய்க்கர் என்கிட்ட வந்து சொல்லுவார், என்னை கூட கூப்பிட்டாங்க. அம்மா நான் சொல்லுவேன், நீ நாய்க்கர் தானே, புரியுதெல்லாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி நாடகங்கள்லாம் ஒரு அணி இருப்பாங்க, ரகசியமாக ஒரு உறவு வச்சுருப்பாங்க. நாடகங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன் காலகாலமாக இப்படி தான் பழகிக்கிறான் அவன், கூட்டமாக தான் பழகிக்கிறான். அப்போ கூட்டமாகிறது ஈஸி, புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. நானும் தனித்தனின்றேன், ஒத்துக்க முடியாது. புருஷனை பொண்டாட்டியுமே வருவாங்க, பிரச்சனை ஆகிடும். பொண்டாட்டி புருஷனுக்கு காமிப்பா பற்றியா என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்களுக்கு ஆசைங்க தேவைங்கள்லாம் வேறு வான்றாரு. புருஷன் பார்ப்பான், இந்த தேவடியா அப்போ எங்கிட்டே போனான் கமாண்ட் எழுதுவான். வந்து முருகேஸ்வரி இங்கே தான் இருப்பா, அவள் பேரில் அவன் கமாண்ட் எழுதுவான். எனக்கு அவளே கூப்பிட்டு கேட்பேன், அம்மா இது மாதிரிலாம் கமாண்ட் எழுதுறீங்களே. ஐயா என்னோட இதுவும் அவர் தான் பார்த்துங்கிறாரு. நம்ம இப்படி சொன்னால் வந்து உட்காந்து, ஆமாம் வந்து இங்கே உட்காந்தான் இருந்தார், ஆனால் அவர் மாறிட்டார். என்னம்மா மாறிட்டார்? மாறவே இல்லைன்னு சொல்லணுமா மாறிட்டாரா? அது விலங்காவே இது மாறின மாதிரி நடிச்சுது டக்குன்னு. நான் இல்லை அதால மனிதனாக வாழ மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு வச்சு இப்போ கூட சொல்கிறேன், என் மாதிரி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன்னு வைக்காத விட்டுருக்கேன். ஒருத்தரும் வராது போயிடுங்க, நல்லா இருப்பேன்றேன் நான். தம்பி தெளிவாக சொன்னான், நீ இல்லை கூட நல்லா இருப்பேன். ஆமாம் நீங்கள் எப்படி தான் நல்லா தான் இருப்பீங்க, கரெக்ட் தானே? உண்மை பேசினா எப்படி தான் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நல்லா இல்லைன்னா யார் பிரச்சனை? படித்தவன் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா இது? என்னை சரியாக படிக்காமல் விட்டுக்கிற யார? என்னடா நான் சரியாக தானே பேசினேன். ஒரு 4 பேர் கூட புரியாமல் வச்சுன்னு போய் நீ இவ்வளோ முட்டாளிங்களே பிரச்சனை யார் கேட்பேன்? இதை கேட்டுக்கிறான். பித்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம், மென்டல். யார? எவ்வளோ தூரம் பித்தா? ஏண்டா எனக்கு புரியுது, மற்றவங்க ஏன் புரிய வைக்கல நீ? பிறை சூடின்னு ஒன்று என்ன பண்ணிட்டான் சிவனான் ஆயிட்டான். பெருமாளே அருளாளா எத்தாலும் மறவாமல் இருக்கின்றேன் மனத்து. அதனால் நீங்கள் அது மாதிரிலாம் எல்லோரையும் எதிர்பார்க்கக்கூடாதுமா. அந்த தெருவில் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் போக மாட்டாங்க சில பேர். இல்லை இப்போ கூட உங்களுக்கு பேஜாராக இருக்கும். இப்போ தான் புதுசாக ஒருத்தர் தெரிஞ்சினாங்கன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இது தெரியாமல் உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும்? யார் பிரச்சனை? நான் பறையன் இல்லை, அப்புறமா ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, இதெல்லாம் விட்டேன் நான். அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்றது ஒரு பொருள், அவ்வளோதான். அவர் வியாபாரம் பண்ணார். ஆனால் வாங்காத இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. இது மறைச்சும் நான் சொல்லலாம் தானே. கருவாடு எல்லோரும் சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி இப்போ பிராமண தெருவில் வந்து மீன் விற்றுங்கிறேன், யார் வாங்குவா? அந்த தெருவில் வந்து என் தப்பு இல்லையா? அப்படி தான் வாழ்ந்துங்கிறாங்க இங்கே. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படல. எல்லாருக்கும் உண்மையிலே கடவுள் தேவைப்படல. நிறைய பேர் கடவுள் எப்படி தேடுறாங்கன்னாக்கா, கடவுள் தெரிஞ்சுன்னா பணம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா, கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சிருமா, நேராக பேசி பணத்தை வாங்கிட முடியாதான்னு பார்க்குறாங்க. புரிஞ்சுட்டேன். கடவுள் எதுக்கு தேடுறான்? சில பேர்லாம் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். பிரச்சனை தீர்வுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. கடவுளை நீ திட்டிகிட்டே பிரச்சனை தீர்த்துடலாம். இப்படி திட்டு, ஏன்டா எனக்கு பிரச்சனை தரேன்னு கேளு. அப்போ உடனே வெக்கப்பட்டு உனக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்க நல்லா இருக்க வைக்கணும் போடுது, பிரச்சனையாகவே கொடுத்துடுவான். நீயும் பிரச்சனை வேறு இல்லை. உனக்கு புரிய வச்சா தானே பிரச்சனை தெரிஞ்சுது, புரியாது வரைக்கும் தெரியாது. அதனால் புரிய வைக்க தெரிஞ்சிடுவான். ஆல்மா உனக்கு பிரச்சனையே தெரியாது, பிரச்சனை இல்லைன்னு சின்ன. இப்போ இந்த தொழில்நோயெல்லாம் வந்துச்சுன்னா டச் பண்ண தெரியாது. ஏன்? சொர்ணக்கட்ட ஒரு வியாதி ஒன்று இருக்குது. சொர்ணம் இருக்குது தான் மனுஷனுக்கு அழகு. என்ன குத்தினாலும் வெத்தினாலும் என்ன ஆகுது தெரியாது. நீ பண்ணு சொர்ணக்கட்டு போய் காலையில் இருந்து பெல் அடிப்பேன். ஆமாம் சுக்குலத்துக்கு வரணும், சுக்குலம் சீக்கிரம் வரணும், சுக்குலம் வரணும், அல்மா பறவை தரணும், அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவேன். என்ன வளருவேன், நல்லாயிருக்கும். மற்ற மதத்தை கூட சொல்லலாம், வெறுப்பாயிடுவாங்க. இந்து மதம் மட்டும்தான் ஒரு புறம்போக்கு மதம், எவ்வளோ திட்டினாலும் கம்முன்னு இருப்பாங்க. நம்மளே இல்லை அவனுக்கு திட்டினா நம்மள கல் கும்புறியன்னாக்கா நம்மளே சொல்ல நினச்சின்னு இருப்பான். கோயிலில் போய் சொல்லவே தானாக வந்துடுச்சுன்னா
2 பேர் மூசா வந்துட்டுக்கிறாங்க, ஒருத்தர் அறையா நிற்கிறாரு. அந்த சீதா தேவியில் சுற்றி இம்மனதேல எங்கடா அப்படின்னு என் பிள்ளை கேட்குறேன், நீ ஒழுங்கா பாடுறா என்ன அம்மா அப்படி போனேன் இப்படி போனேன். அவள் சிரிக்கிறா என் பொண்டாட்டி. அவள் கோவம் வந்துச்சு, தூரம் போடின்ட்டான் பூசாரி. ஏன்டான்னு கேட்டால் சீதா தவம் பண்ணுறாளாம், இங்கே வந்து சிரிக்கக்கூடாதுன்றான். அது கூட காரணம் தெரியும் எனக்கு. புத்தர் தவம் பண்ணிங்கிறாரு அந்த ஊரில். அங்கங்கே ரோடு ஓரத்துலாம் புத்தர் தவம் பண்ணுறாரு. ஊரா அங்கங்கே உட்காந்துப்பார் அப்படியே கம்முன்னு. லாரியில் கார்லாம் வர ஓட்டுறான், ஐயாம புத்திஸ்ட்டுன்னு. புத்தர் வந்து பார்த்தாருன்னா பெஜாரிட்டு போய் இவ்வளோ புத்தர் உட்காந்துக்கிறாங்க, நம்ம யாரா இதுலன்னு. அது டிசைனாக கிடையாது. ஒருத்தர் புத்தர் இல்லைன்னாரு. அங்கே கூட வந்து சொன்னேன், காது பேசாகுது புத்தர் தான். ஸ்டேட்டஸில் வச்சா நான் மாறினேன் இல்லை, ஸ்டாச்சு அவ்வளோ வச்சா புத்திஸ்ட் ஆகிடுவேன். அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் புரிதல் ஒன்றும் கிடையாது. ஆளாளுக்கு மாறும். அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சா வச்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். அடுத்த நிமிஷத்தா வாழ முடியுது. அவனா நினைப்பான்னு நினச்ச மாதிரி சாப்பிட முடியும், இல்லை மீன் கறி சாப்பிட முடியும், முட்டை சாப்பிட முடியும். ஐயோ இது முட்டையாச்சே, இதுக்குள்ளே ஒரு குஞ்சு வந்திருக்குமே, இது பொட்டை குஞ்சா சேவல் குஞ்சான்னு தெரியலையே, இது குஞ்சு வளர்ந்து குஞ்சு பிடிக்குமே, இது குஞ்சு வந்து கோழியாகி திரும்ப குஞ்சு வருமே. இது எப்படி குஞ்சு வந்து கோழியாகி திரும்ப குஞ்சு வரும்? குஞ்சு வந்தால் தானே கோழியை போகிறோம் நம்ம. முட்டை போகிறதுங்களுக்குலாம் குஞ்சு இருக்காது. இது மாதிரிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி போயின்னு தான் மனசு நான் என்னக்கா தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கிறேன், போயான்ட்டு போயினேக்கணும். நீ உன்னை யார் ஒருத்தர் சண்டே போட்டான், ஸ்டேட்டஸில் ஏன் வைக்கிற நீ, ஏன் வைக்கிற நீ? என்னை ஃப்ரெண்டு அன்ஃப்ரெண்டு பண்ணுறா, நான் அன்ஃப்ரெண்டு பண்ணுறேன் பண்ணல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ ஸ்டேட்டஸில் வைக்காதுன்னு சண்டை போட்டுருந்தான். நீ ஒன்றா என்ன பிளாக் பண்ணு. இது மாதிரி நிறைய கூத்தலாம் நடந்ததுங்க, புரியுதா? ஆனால் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லோரும் பார்த்து எல்லோரையும் ஆவோன்னே ஆவான். எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்களாம். நம்ம பிரபலம் ஆகாத ஒருத்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.